மாவட்டம் ஒண்டிக்குப்பம் அருகே திருப்பதி சென்னை தேசிய சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றவர்களிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வாகனம் ஓட்டுகிறீர்கள் என கேட்ட வங்கி ஊழியர், தனியார் நிறுவன ஊழியர் உட்பட 3 பேர் மீது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சாலையில் கிடந்த கற்களை கொண்டு சரமாரியாக தாக்கினர். அப்பொழுது எதிர் திசையில் காரில் சென்ற ஒருவர் இந்த கொடூர சம்பவத்தை தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். மாட்டுப் பொங்கல் அன்று இரவு சரியாக 10:15 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேசவமூர்த்தி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பொழுது விடுவதற்கு முன்பு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஜவஹர், வினோத்குமார், ஜோதிஷ் மற்றும் நீலகண்டன் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை அறியாத உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒண்டிக்குப்பம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து 15 நிமிடங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களையும் பொதுமக்களையும் சமாதானப்படுத்தி குற்றவாளிகள் 4 பேரும் கைது செய்யப்பட்டு விட்டதை தெரிவித்தனர். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.